டெட்டு பேப்பர் 2 சமூக அறிவியல் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பொருளியலில் அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம்ல பாடத்தில் சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்பின் WTOவின் தலைவர், தலைமை இயக்குனர். உலக வர்த்தக அமைப்பின் WTOவின் தலைவர் யார்? தலைமை இயக்குனர். இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டெனிஸ், பிரான்ச். இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டெனிஸ், பிரான்ச். காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திடப்பட்டது? 1994. இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திடப்பட்டது? 1994. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பியர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான். 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் பியர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை FIP அறிவித்த ஆண்டு ஜூலை டு ஆகஸ்ட் 1991. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை FIP அறிவித்த ஆண்டு ஜூலை டு ஆகஸ்ட் 1991. ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் ஜனவரி 1, 1995 ஆண்டு அமலுக்கு வந்தது. உலக வர்த்தக அமைப்பு ஒத்தகம் ஜனவரி 1, 1995 ஆண்டு அமலுக்கு வந்தது. தியோடோர் டெல்விட் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. தியோடோர் லெவிட் ஆல் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. இந்திய அரசாங்கத்தால் 1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் 1991 புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை. பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை. காட்டின் 7வது சுற்று நடந்த இடம் டோக்கியோ. காட்டின் 7வது சுற்றம் நடந்த இடம் டோக்கியோ. தென்னிந்திய வணிக குழுக்களை நிறுவியவர் வர்த்தகர்கள். தென்னிந்திய வணிக குழுக்களை நிறுவியவர்கள் வர்த்தகர்கள். மசூலிப்பட்டினம் சோழமண்டல கடற்கரையில் அமைந்துள்ளது. மசூலிப்பட்டினம் சோழமண்டல கடற்கரையில் அமைந்துள்ளது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையில் வந்திறங்கிய ஆண்டு 1498. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையில் வந்திறங்கிய ஆண்டு 1498. பஜாஜின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பூனா. பஜாஜின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பூனா. 1701 பிரெஞ்சுக்காரரின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. 1701 பிரெஞ்சுக்காரரின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. டச் கிழக்கிந்திய நிறுவனம் 1602 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. டச் கிழக்கிந்திய நிறுவனம் 1602 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. டங்கல் வரைவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆர்தர் டங்கல். டங்கல் வரைவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆர்தர் டங்கல். டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை 1693 கைப்பற்றினார். டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை 1693 கைப்பற்றினார். கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் கட்டிய வலுவான கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் கட்டிய வலுவான கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1668.
இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1668. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது பழவேற்காடு. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது பழவேற்காடு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீருவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.